வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு தோசை ஒன்று பார்க்க போகிறோம். ரவா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது உடனடியாக செய்யலாம். நம்ம சாதாரணமாக இட்லியோ தோசையோ செய்யணுன்னா முந்தின நாளே அரிசி ஊற வச்சு நம்ம அரைச்சி செய்யணும், புளிக்க வச்சு. இது அப்படி இல்லை, உடனே நம்ம செய்து முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி மாவு தேவை, மைதா, ரவை தேவை, கூட நம்ம கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு நான் முழுசாக தான் சேர்த்துக்கிறேன். கூட உடச்சக்கல்லை சேர்த்துக்கிறேன். உங்கள் உடச்சக்கல்லை தேவை இல்லைன்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணியாக நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம ரவை தோசை எப்படி நம்ம தண்ணியாக கரைப்போம் உங்களுக்கு தெரியும். சாதாரண தோசை மாதிரி இல்லை, இது தண்ணியாக இருக்கும். இதே போல் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை ஊற வைக்கணும். ரொம்ப மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.